ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வம். அந்த சீசனில் பார்த்திங்கன்னா, அந்த சீசன்லலாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறது வந்து ஏகப்பட்ட பேர் தமிழ்நாடு முழுக்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, வேறு ஒன்றுமே இல்லை, கட்டுப்பாடுகள். அந்த கட்டுப்பாடுகள் ஏற்படுத்துகிற ஒரு பரவசம். ஒரு கட்டுப்பாடுகள் என்பது ஒரு மனித வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன் அப்படிங்கிற பேரில் அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திருப்பாங்க. காலையில் எழுந்து குளிச்சுருவாங்க. 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுருவாங்க ஒரு மாதத்துக்கு. அப்புறம் குளிச்சுட்டு இறைச்சி மாமிசம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. உணவு கட்டுப்பாடு. காலையில் எழுந்திருக்கிறாங்க, அதிகாலையில் எழுவது அது ஒரு கட்டுப்பாடு. அப்புறம் உணவு கட்டுப்பாடு. அப்புறம் வெறுங்காலிலே நடக்கிறது, செருப்பு போடாமல் நடக்கிறது, இது ஒரு கட்டுப்பாடு. இது மிகப்பெரிய கட்டுப்பாடு. வெறுங்காலில் நடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இந்த ஒரு கட்டுப்பாடு. அப்புறம் வந்து வேறு என்ன கட்டுப்பாடு அவங்களுக்கு இருக்குது? இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்களுக்குன்னு ஒரு சீருடை. இந்த வேஷ்டி, நீல நிற வேஷ்டி, தலை கருப்பு துண்டு கழுத்தில் போட்டுக்கிறது. அப்போ இந்த மாலை போட்டவங்க எல்லாருமே இந்த மாதிரி சீருடை அணிந்து கொள்வார்கள். இது வந்து இந்த மாலை போட்டிருக்கவங்களுக்கு இடையே நாமெல்லாம் ஒரு சமத்துவ உணர்வு. யாராக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நீ மாலை போட்டால் அந்த வேஷ்டி நீ உடுத்தி ஆகணும். அதில் ஒரு சமத்துவம், சீருடை மனப்பான்மை. சீருடை, ஒரு பள்ளியில் போய் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே சீருடை சொல்கிறாங்களோ அதே தான். அந்த ஒரு கட்டுப்பாடு என்பது இந்த மாலை போடுறவங்களுக்கு விதிக்கப்படுகிறது. வேறு இந்த மாலை போடுறவங்க வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க வந்து உடல் உருவெல்லாம் வச்சுக்கலாமா கூடாதா என்னன்னு தெரில. அதுவும் ஒரு கட்டுப்பாடு இருக்குதோ என்னவோ தெரில. அப்புறம் வந்து இந்த மது அருந்தக்கூடாது, இது ஒரு கட்டுப்பாடு. இப்படி இந்த கட்டுப்பாடுகள் வந்து அவர்களுக்கு அதை கடைப்பிடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் வந்து கஷ்டமாக இருந்தாலும் அதை கடைப்பிடிக்கிறாங்க. கடைப்பிடிக்கும்போது அவர்களுக்கே தங்களை பற்றிய ஒரு உயர்வான மனப்பான்மை வருது. அது வரைக்கும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க, ஏனதானன்னு இருந்தவங்க வந்து இந்த மாதிரி மாலை போட்டோடனே சோம்பேறியாக இருந்தவங்க, ரொம்ப இறைச்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவங்க, செருப்பு போட்டு எங்கே போனாலும் நடந்துக்கிட்டு இருந்தவங்க, இந்த மாலை போட்ட உடனே அவங்க வந்து இந்த விதிமுறைகளெல்லாம் கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்க வேண்டும். அப்போ தான் வேண்டுதல் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு போடக்கூடாது, இந்த சீருடை அணிய வேண்டும், அப்புறம் கவிச்சு சாப்பிடக்கூடாது, அப்புறம் சரக்கு அடிக்கக்கூடாது, வெறுங்காலோடு நடக்கணும், அதிகாலையில் எழுந்திருக்கணும். இப்படிப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றும் போது அவர்களுக்கு தங்களை பற்றிய ஒரு உயர்வு மனப்பான்மை வருகிறது. அது வரைக்கும் ஏனதனன்னு ஒரு தன்னை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மையில் வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க, தன்னை பற்றிய ஒரு இழிவான மனப்பான்மையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அதாவது மாலை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி அடிப்பாங்க, மாமிசம் சாப்பிடுவாங்க, ஏனதனன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. காலில் வந்து எழுந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குவாங்க. இப்படி ஏனதனன்னு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இழிவு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை சொல்கிறோம்னா அது உண்மையிலே தாழ்வு மனப்பான்மை கிடையாது, இழிவு மனப்பான்மை. தங்களை பற்றி இழிவு மனப்பான்மையில் இருந்தவங்க இந்த மாலை போட்ட உடனே, இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்த உடனே தங்களை பற்றி இவர்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை வருகிறது. அந்த உயர்வு மனப்பான்மைக்கு காரணம் இந்த ஐயப்பன் தான் காரணம். ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டதுனால தான் என்னை பற்றி எனக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை வருகிறது. அது மாதிரி பார்க்குறவங்களும் இவங்கள சாமிம்பாங்க. பார்க்குறவங்களும் இவங்க சாமின்னு உடனே இவங்களுக்கு அந்த உயர்வு மனப்பான்மையில் வந்து அந்த ஒரு உயர்வான எண்ணம், தன்னை பற்றிய ஒரு உயர்வான மதிப்பீடு, ஒரு மரியாதை, 4 பேர் மதிக்கிறாங்க, அவங்களுக்கே வருது. ஏன்னா காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்க, குளிக்கிறாங்க, வெறுங்காலில் நடக்கிறாங்க, ஒரு சீருடை அணிந்து கொள்கிறார்கள், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வராங்க. ஆக அந்த கட்டுப்பாடு தான் அவர்களுக்கு அதுவரையில் வந்து யானாதானன்னு வாழ்ந்துட்டு இருந்தவங்க, ஒரு இழிவான செயல்களை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போ மாலை போட்ட உடனே அப்படியே தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றும்போது அவர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகள் என்பது அவர்களை பற்றி ஒரு உயர்வு மனப்பான்மை அவர்களுக்கும் பார்க்கிறவர்களுக்கும் ஏற்படுத்துகிறது. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஐயப்பன் தான் காரணம்னு சொல்லிடுறாங்க. நீ ஐயப்பனுக்கு மாலை போடாமலே, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடாமலே நீ இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்தாலே உனக்கு அந்த நன்மை வந்து சேரும். அதனால் ஒரு கடவுள் பேரால் தான் இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு உனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டால் தான் நீ அதிகாலையில் எழுந்திருப்பியா? இல்லாமல் கூட நீ எழுந்திருக்கலாம். அதிகாலையில் நிறைய பேர் அப்படி தான் எழுந்துட்டுருக்காங்க. அது மாதிரி வந்து மாமிசம் சாப்பிடாமல் நிறைய பேர் இருக்காங்க. நீ மாலை போட்டதுனால தான் நீ மாமிசம் சாப்பிடாமல் இருக்கியா? அப்படி இல்லை, மாலை போடாமல் கூட நீ மாமிசம் சாப்பிடாமல் இருக்கலாம். அது மாதிரி மது அருந்துவது வந்து மது அருந்தாததற்கு காரணம் நீ வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டதுனால தான் மது அருந்தாமல் இருந்தியா? அப்படியும் கிடையாது.
அதனால் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதற்கு நமக்கு மதத்தை காரணம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மதம் என்பது நமக்கு தேவையில்லை. யாரோ ஒரு மதம் என்பது அதன் கட்டுப்பாடுகள் ரீதியாக உன்னை பயமுறுத்தி தான் உன்னை அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறது. மற்றபடி அந்த கட்டுப்பாட்டினால உனக்கு என்ன நன்மை வருதுன்னு தெரியாது. அதனால தான் நீ அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கும் போது உனக்கு ஏற்படுகிற ஒரு மனமாற்றம், உனக்கு ஏற்படுகிற ஒரு உயர்வு மனப்பான்மை, அதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமி தான், அந்த ஐயப்பன் கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை காரணம் காட்டிடுற. நீ மாலை போடாமலே நீ இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் உனக்கு உன்னை பற்றி ஒரு உயர்வான ஒரு மனப்பான்மை வந்துடும். பார்க்குறவங்களுக்கும் உன்னை பற்றி உயர்வாக தான் நினைப்பாங்க. நீ மாலை போடணுங்கிற போட்டு தான் இதை கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் இந்த மாதிரியான மனமாற்றம் தான் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டனால தான் எனக்கு இப்படி ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. என்னை பற்றி என்னால் முடியாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு சோம்பேறி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த மாலை போட்டோன்னா நான் காலையில் எழுந்திருக்கிறேன், கவிச்சு சாப்பிடாமல் என்னால் கவிச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் மாலை போட்டனால நான் கவிச்சு சாப்பிடாமல் இருக்கிறேன், மது அருந்தாமல் இருக்கிறேன், சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறேன், செருப்பு போடாமல் நடக்கிறேன். இப்படிப்பட்ட நல்ல பழக்கங்கள் அவர்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை தருகிறது. அந்த உயர்வு மனப்பான்மைக்கு காரணம் நான் மாலை போட்டனால தான். மாலை போட்டனால இல்லை, நீ இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடித்ததால் தான் உனக்கு உன்னை பற்றின ஒரு உயர்வு மனப்பான்மை உனக்கும் வருது. பார்க்குறவங்களுக்கும் உன்னை ஒரு மரியாதையாக பார்க்குறாங்க. வீட்டிலே மரியாதையாக பார்ப்பாங்க. காலையில் எழுந்திருக்கிறாரு, குளிக்கிறாரு, எழுந்து ஒரு விரதம்லாம் கடைபிடிக்கிறாரு. அப்படிங்கும்போது அவரை பற்றி அவரை பார்க்குறவங்க அந்த குடும்பத்தினருக்கே அவர் மேலே ஒரு மரியாதை, அவருக்கும் அவர் மேலே ஒரு மரியாதை. அதனால் அதுக்கு காரணம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டனால கிடையாது, கட்டுப்பாடுகளை கடைபிடித்ததால். நீ ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சல, காலையில் எழுந்துக்கிறது, இது மாதிரியான கட்டுப்பாடுகளை கடைபிடித்ததால், மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது, இது போன்ற கட்டுப்பாடுகளை கடைபிடித்ததால் உன்னை பற்றி உனக்கே ஒரு உயர்வான, நம்மளால் முடியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், நாம் ஒரு சோம்பேறின்னு நினச்சிட்டு இருந்தோம், நம்மளாலேயும் நான் ஒரு கட்டுப்பாடாக வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் புரிய வைத்ததற்காக நீ உடனே ஐயப்பன் கோயிலுக்கு நன்றி சொல்லாத, உன்னுடைய அந்த கட்டுப்பாடுகளுக்கு நன்றி சொல்லு. கட்டுப்பாடுகள் தான் உன்னை பற்றின உயர்வான மனப்பான்மையை உனக்கும் உன்னை பார்க்கிறவர்களுக்கும் ஏற்படுத்தியே தவிர நீ அதுக்கு ஒரு காரணம் தேடிக்கிட்ட. அதனால் ஏன் அந்த மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கெலாம் மாலை போடுறாங்கன்னா, அது வரைக்கும் ஏனா தானன்னு ஒரு இழிவு மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதிரி மாலை போடுறதுனால நிறைய கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலம் அவர்களை பற்றிய உயர்வான மனப்பான்மை, ஒரு மதிப்பீடு என்பது வருகிறது. அதுக்கு காரணம் கட்டுப்பாடுகள் தான், மற்றபடி அந்த ஐயப்பன் கோயில் கிடையாது. இது போன்ற கட்டுப்பாடுகள் இல்லாமலேயே நீ ஐயப்பன் கோயிலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா யாருமே போக மாட்டாங்க. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா அந்த கட்டுப்பாடுகள் தான். நீ அந்த கட்டுப்பாடுகளே இல்லைப்பா, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடணுன்னா உனக்கு கட்டுப்பாடே கிடையாது. நீ மாமிசம் சாப்பிடலாம், தண்ணி அடிக்கலாம், செருப்பு போடலாம், அப்புறம் சீருடையெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, காலையில் எழுந்திருக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்களோட எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சிரும், படிப்படியாக குறைஞ்சிரும். அப்புறம் ஐயப்பன் கோயில்னால் என்னென்னு கேட்பீங்க. அந்த கட்டுப்பாடுகள் தான் ஒன்று ஐயப்பன் கோயிலுக்கு இவ்வளோ பேர் கூடுறதுக்கு காரணம். அப்போ அந்த கட்டுப்பாடுகளை ஒரு அரசாங்கமே விதிக்கலாம். இது போன்ற கட்டுப்பாடுகளை அரசாங்கமே விதிக்கலாம். ஏன்னா மதத்தை சார்ந்திருப்பதற்கு மக்கள் ஏன் மதத்தை நோக்கி போகிறாங்க, மக்களை வழிநடத்துவதற்கு ஒரு கொள்கைகள் தேவை. இப்போ முஸ்லீம் மதத்தில் இருந்தாங்கன்னா காலையிலே எழுந்திருக்கணும் அப்படின்னு அந்த மதம் சொல்கிறது. அப்புறம் தொழுகணும், 5 வாட்டி தொழணும். அப்போ அந்த விதிமுறைக்கு கட்டுப்படுறாங்க. ஒரு கட்டுப்பாடு என்பது அவர்கள் மதத்தின் மூலமாக, ஆனால் அந்த கட்டுப்பாடு என்பது அறிவுபூர்வமானதா மூட நம்பிக்கையானதா என்பது ஒரு புறமாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் அவர்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அதை அவங்க விரும்புகிறாங்க. ஏதோ ஒன்று என்னை கட்டுப்படுத்தணும், நான் வாழ்வதற்கு ஏதோ ஒரு கொள்கை தேவை. அந்த கொள்கை என்பது ஒரு தேவை. அந்த தேவையை தான் இந்த மதம் என்பது புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு அதை வழங்கி அதன் மூலமாக தங்களை தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். மதத்தை நடத்துகிறவர்கள் யார்? அந்த பூசாரிகள், சாமியார்கள், பாதிரியார்கள், இவங்கெல்லாம் மத வியாபாரிகள். இந்த மத வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு கட்டுப்படுத்துவதற்கு ஒன்று தேவை, பயமுறுத்தி கட்டுப்படுத்தணும், இவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்க, இவங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஒரு கதையை சொல்லி, கடவுள் சார்ந்த ஒரு கதையை சொல்லி இவர்களை கட்டுப்படுத்துவதன் மூலம், இவர்களை பயமுறுத்தி கட்டுப்படுத்துவதன் மூலம் நல்லா பணம் சம்பாதிக்கலாம், அது ஒரு வியாபாரமாக பண்ணலாம், மக்கள் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு தேவை இருக்குது. ஏன்னா இப்போ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஜவுளி கடைக்கு போகிறோம், அது ஒரு தேவை, அதனால தான் ட்ரெஸ் எடுக்கிறது ஜவுளி கடைக்கு போகிறாங்க. அதுமாதிரி சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகிறாங்க, அது ஒரு தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹோட்டல்லாம் நிறைய ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஹோட்டல் ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரு தேவைங்கிறது. நிறைய பஸ்ஸெல்லாம் ஏன் போகுது, அது மக்களுடைய தேவை. அது மாதிரி
மதம் என்பது மக்களுடைய கொள்கைகள், அது அந்த கொள்கைகள் என்பது மக்களுடைய ஒரு தேவை. மக்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு கொள்கைகள் தேவை, கட்டுப்பாடுகள் தேவை. அந்த கட்டுப்பாடுகளை எப்படி சொல்லணும்? நீ இந்த மாதிரி யோகாசனம் பண்ணு, அல்லது காலையில் எந்திரி, உனக்கு நல்லது, மூளை புத்து, அப்படி சொன்னால் அவங்க செய்ய மாட்டாங்க. அது ஒரு கடவுளின் பேரால் நீ காலையில் 5 வாட்டி தொழுகை நடத்தணும், அல்லது நீ வந்து ஒரு 20 நாள் வந்து விரதம் இருக்கணும், ஐயப்பன் கோயில் மாலை போட்டானா விரதம் இருக்கணும், காலையில் எழுந்திருக்கணும், மாலை போடணும், அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பயமுறுத்தி அந்த கட்டுப்பாடுகளை அதன் மூலம் அவர்கள் தலையில் புகுத்தி அதை வைத்து அவங்க வியாபாரம் பார்க்குறாங்க, மத வியாபாரிகள். அதனால் மக்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, மக்களை கட்டுப்படுத்தணும். ஏன்னா அந்த அவங்க மூட நம்பிக்கைக்குள்ளே மாட்டிட்டாங்க. அப்போ மக்களை வந்து இப்போ மக்களுக்கு என்ன தேவைன்னா, கட்டுப்பாடாக வாழ்வதற்கு ஒரு கொள்கைகள் தேவை, ஒரு அச்சுறுத்தல் தேவை. அந்த அச்சுறுத்தல் வந்து இந்த மாதிரி மதத்தை சார்ந்து, நீ ஒரு இந்துவாக இருந்தால், முஸ்லீமாக இருந்தால், கிறிஸ்துவனாக இருந்தால், உனக்கு அந்த மதத்தின் மூலமாக அந்த அச்சுறுத்தல் உனக்கு கொடுக்கப்படும். நீ அதன் மீது நம்பிக்கை வைக்கும்போது அந்த அச்சுறுத்தலை ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போன்று அந்த கொள்கைக்கு தகுந்தவாறு கட்டுப்பாடு என்பது உனது வாழ்க்கையை மேம்படுத்தும். அந்த கட்டுப்பாடு அறிவியல் பூர்வமானதா முட்டாள்தனமானதா என்பதை தாண்டி, கட்டுப்பாடுனாலே ஒரு கொள்கைக்கு கட்டுப்படும் போது உனக்கு அது கண்டிப்பாக மேன்மை தரும். அப்படிங்கிற அந்த இதுதான் வந்து இந்த மதம் என்பது மக்களிடம் வரவேற்பு பெற்றது காரணம். அப்போ இந்த அரசாங்கமே என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் கட்டுப்படுத்தலாம். நீ என்னென்னா, இப்போ காலையிலே எழுந்திருக்கணும், அதுதானே மதத்தின் கொள்கைகளில் வந்து. இப்போ முஸ்லீம் மதத்தில் மேலே மக்களுக்கு உள்ள நம்பிக்கைக்கு ஈடுபாடுக்கு என்ன காரணம்? ஏன்னா முஸ்லீம் மதம் காலையில் எழுந்திருக்க சொல்லுது, 5 மணிக்கு எழுந்து நீ தொழுகை செய்யி, தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்னு சொல்லுது. அப்போ அதே அரசாங்கமும் சொல்லிடலாம். எப்படி சொல்கிறது? 5 மணிக்கு எழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறத விட 7 மணிக்கே அலுவலக வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடணும், 7 மணிக்கே தொழிற்சாலைகள் இயங்க ஆரம்பிச்சிடணும், 7 மணிக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? வேறு வழியே இல்லாமல் அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டிய அவசியம் எல்லாருக்குமே ஏற்பட்டுரும். 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா 7 மணிக்கு தொழிற்சாலைகள், அலுவலகங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாமே திறந்து இயங்க ஆரம்பித்து விடும். அப்போ எல்லா மக்களையுமே நீ அதிகாலையில் எழுப்பி விடலாம். அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு நீ ஒரு முஸ்லீமாவோ ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கவோ வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லாமலே ஒரு அரசாங்கமே உன்னை எழுப்பி விடுகிறது. எழுப்புவதற்கு உன்னை வந்து வேறு வழியே இல்லை என்கிற அளவுக்கு உன்னை நிர்பந்தித்து விடுகிறது. அது மாதிரி வந்து வேறு என்ன விளையாடணும், கட்டுப்படுத்தணும் மக்களை. 1 மணி வரைக்கும், 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் அலுவலக வேலை நேரம். அதன் பிறகு மக்கள் எல்லோரும் வந்து வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்தோடனே அதுக்கப்புறம் எந்த கடைகளும் திறந்துருக்கக்கூடாது. இப்படி கட்டுப்படுத்தணும். ஒரு அரசாங்கம் வந்து இப்படி கட்டுப்படுத்தும் போது மதம் வந்து அங்கே வந்து மதத்தின் வாயிலாக மக்களை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். மதத்தை ஏன் சார்ந்திருக்காங்கன்னா, மதம் என்பது என்னை கட்டுப்படுத்தும். அதனால தான் இவங்க மதத்தை நோக்கி போகிறாங்க, மதத்தை தேடுகிறார்கள். என்னை கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு மதம் தேவை. முஸ்லீம் மதம் என்னை சிறப்பாக கட்டுப்படுத்துகிறது, கிறிஸ்துவ மதம் என்னை சிறப்பாக, அதை விட சிறப்பாக என்னை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அல்லது வந்து ஆனால் இந்து மதத்தில் இருக்காதீங்க, அங்கே கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது, ஒரு புத்தகம் கிடையாது, ஒரு ஒழுங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு அப்போ தான் வந்து இந்து மதத்திலேருந்து மாறி கிறிஸ்தவராகவோ ஒரு முஸ்லீமாகவோ மாறும்போது அவங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள், அந்த மதத்தின் கட்டுப்பாடுகளுக்கு உள்ளே போகும்போது அது அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதாக உணரும் பொழுது, அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மேம்பாட்டுக்கு காரணம் அவர்கள் மாறிய அந்த மதம்தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கட்டுப்பாடுகள் என்பது மனித வாழ்க்கையை மேம்படுத்தும். இப்போ காலையில் போய் நடைப்பயிற்சி பண்ணுறாங்க, காலையிலே எழுந்திருக்கிறாங்க, நடைப்பயிற்சி பண்ணுறாங்க, யோகாசனம் பண்ணுறாங்க, அப்புறம் இந்தந்த உணவு சாப்பிடணும், இந்தந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மதத்தை சாராமல் சுய சிந்தனையோடு கட்டுப்பாடுகளை உருவாக்கி வாழும்பொழுது அவர் வந்து வாழ்வில் முன்னேற்றத்தை அனுபவிக்கிறார். அப்போ வந்து உனக்கு மதமே அப்போ ஒரு சிலரால் தான் வந்து சுய சிந்தனையுடைய ஒரு சிலரால் தான் கட்டுப்பாடுகளை தனக்குத்தானே உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் பெரும்பாலான மக்கள் மூட நம்பிக்கைகளிலும் முட்டாள்தனமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கட்டுப்பாடுனா என்னன்னே தெரியாது. கட்டுப்பாடுகளை எப்படி தனக்குத்தானே உருவாக்கி கொள்வது, எது சரியான கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாட்டினால் என்ன நன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் தன்னை கட்டுப்படுத்துவதற்கு வேறு ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை நோக்கி போகிறாங்க. ஒருத்தர் முஸ்லீம் மதத்தை நோக்கி போகிறாரு, ஒருத்தர் கிறிஸ்தவ மதத்தை நோக்கி போகிறாரு. கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாங்கன்னா காலையிலையும் சாயந்தரமும் ஜபம் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்குன்னு சில நாட்கள்லாம் வரும், புனித வெள்ளி, அப்புறம் வந்து அந்த இந்த இதுன்னு அதில் திருச்சபை ஞாயிறு தோறும் பூஜை பண்ணணும், பூஜை நடக்கும். அந்த கோயிலுக்கு போய் தேவாலயத்துக்கு போய் அப்பம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு, இப்படி நிறைய நடைமுறைகள் இருக்கும். அந்த நடைமுறைகளுக்கு இவர் உட்படும் பொழுது அவர் வந்து இன்னொன்றால் அந்த மதத்தால் கட்டுப்படுத்துகிறார். அவர் கட்டுப்பாடு என்பது இவரது வாழ்க்கையில் வருகிறது, அது அவரை மேம்படுத்துகிறது. அது மாதிரி ஒரு முஸ்லீம் மதத்துக்கு நீ போயிட்டேன்னா அங்கே வந்து நீ 5 வாட்டி தொழணும், தொழுகை நடத்தணும்,
அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரம்ஜான் மாதத்தில் உண்ணாவிரதம் இருக்கணும். இப்படி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் அந்த மதத்தில் இருக்கும். அந்த கட்டுப்பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு என்பது வருகிறது. அந்த கட்டுப்பாடு தான் அவரை மேம்படுத்துது. அவர் நினச்சிக்கிறார் முஸ்லீம் மதம் தான் என்னை மேம்படுத்தியது என்று நினைத்துக் கொள்கிறார். ஒரு மதத்தை அப்போ உன்னை மேம்படுத்துவது மதம் இல்லை, அந்த மதத்தின் மூலமாக உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு மதத்தை சார்ந்து தான் ஒரு கட்டுப்பாடுகளை பெற வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. நீ ஒரு மதத்தை சாராமலேயே நீ காலையில் எழுந்திருக்கலாம், யோகாசனம் பண்ணலாம், உடற்பயிற்சி பண்ணலாம், மாமிசம் சாப்பிடாமல் இருக்கலாம், நல்லது செய்யலாம், நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளலாம். அப்போ மதமும் அதை தானே சொல்லுது. ஒரு கிறிஸ்தவ மதமோ சரி, ஒரு முஸ்லீம் மதமோ என்ன சொல்லுது? புத்தகத்தின் மூலமாக, குர்ஆன் மூலமாக, பைபிள் மூலமாக என்ன சொல்லுது? நீ இப்படி வாழணும், இப்படிப்பட்ட கடன் வாங்கினா இதெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கணும், அந்த மாதிரி தானம் பண்ணு, ஒழுக்கமாயிரு, பெற்றோர்களுக்கு உதவியாயிரு அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி வாழணுங்கிறது தான் போதிக்குது. அது நிறைய பேத்துக்கு தெரியலை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க மதத்தை சார்ந்திருக்காங்க. மக்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவர்களுக்கு மதம் என்பது தேவைப்படுகிறது. இப்படி ஒரு தேவை என்பது எப்படி ஜவுளி கடை இருக்குதோ, எப்படி ஹோட்டல்லாம் நிறைய இருக்குதோ, அது மாதிரி மதத்தின் மூலமாக ஒரு தேவை மக்களுக்கு பூர்த்தி செய்யப்படுகிறது. ஜவுளி கடை மூலமாக ட்ரெஸ் எல்லாம் விற்கிறாங்க. அதன் மூலம் ஆடைகளுடைய தேவை, ஆடை என்கிற தேவை மக்களுக்கு பூர்த்தி செய்யப்படும். அது மாதிரி மக்களுக்கு எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த குழப்பம் இருக்குது. அதை எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு மதம் ஒரு கொள்கைகள் தேவை. அதுக்கு தான் அந்த வியாபாரத்தை தான் மதம் பார்த்துக்கிட்டு இருக்குது. மதம் என்பது என்னத்தை பார்த்துட்ருக்கு? என்ன வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கு? கட்டுப்பாட்டு வியாபாரத்தை பார்த்துட்டு, கொள்கை வியாபாரத்தை கவனித்து கொண்டு இருக்கிறது. மக்களை அதன் மூலம் அச்சுறுத்தி கட்டுப்படுத்தி, எங்கள் மதத்துக்கு வாங்க, உன்னை நான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மதம் சொல்லுது. முஸ்லீம் மதம் சொல்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்தை விட எங்கள் மதத்தில் தான் ரொம்ப கட்டுப்பாடு. பொம்பளைங்களுக்கெல்லாம் பரதா, நான் ஆம்பளைங்களுக்கு குல்லாவும், அப்புறம் லுங்கியும், அப்புறம் அவங்க தாடியிலே ஒரு ஷேப்பு நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் 5 வாட்டி தொழுகை நடத்தணும். அப்புறம் ரம்ஜான் மாதம் வந்தால் உண்ணானொன்றுலாம் இருக்கணும். எங்கள் மதத்தில் தான் உனக்கு ரொம்ப கட்டுப்பாடு. அதனால் உனக்கு ரொம்ப நன்மை எங்கே வரும் அப்படின்னா முஸ்லீம் மதத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மதம் என்பது வந்துருன்னு கூப்பிடுதோ இல்லையோ, மக்கள் பார்க்குறாங்க எது சிறப்பான. நிறைய கட்டுப்பாடுகள் எங்கே இருக்குது? முஸ்லீம் மதத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, கிறிஸ்தவ மதத்தில் நிறைய கட்டுப்பாடுகள், இந்து மதத்தில் கட்டுப்பாடுகளே இல்லை. அதனால் இந்து மதத்தை விட்டு வெளியேறி ஒரு கிறிஸ்தவ மதத்துலேயே முஸ்லீம் மதத்துலேயே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சீக்கிய மதம்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது. அப்போ மதத்தின் மூலமாக மக்கள் பெறுவது என்னவென்றால் கட்டுப்பாடுகள் மூலமாக தான் வாழ்க்கை மேம்படும். அது தெரியாமல் அவங்க மதத்தின் மூலமாக ஒரு கட்டுப்பாட்டை பெறுகிறார்கள். அந்த கட்டுப்பாடுகள் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் மேம்பாட்டை உணர்கிறார்கள். வாழ்க்கையில் ஏற்படும் அந்த மேம்பாட்டுக்கு காரணம் அந்த மதம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த மதம் அல்ல, அந்த மதத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தான் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தியது. அது மூடத்தனமான கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, அறிவியல் பூர்வமான கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, கட்டுப்பாட்டுக்கு நீ கட்டுப்படும் பொழுது, கட்டுப்பாடுகளுக்கு நீ பணியும் பொழுது அது உனது வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. இன்னும் அறிவியல் பூர்வமான கட்டுப்பாடுகளுக்கு நீ பணியும் போது அது 100% அது கண்டிப்பாக உனக்கு நன்மையை தான் செய்யும். மதம் என்பது என்ன பண்ணுது? அப்போ மதத்தை நம்ம அனுமதிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மதம் என்பது என்ன சொல்லுதுன்னா, மனுஷங்களை தவறான நோக்கங்களுக்காக தவறான வழியில் கட்டுப்படுத்துகிறது. அதை கண்மூடித்தனமாக நம்பும்போது அந்த கட்டுப்பாடுகளே அவர்களுக்கு எதிராக முடிந்து விடுகிறது. மக்களை ஏமாற்றுவதற்காக சில கட்டுப்பாடு, வியாபாரம் தானே, அந்த வியாபாரத்தின் மூலமாக மக்களை ஏமாத்துறாங்க. கட்டுப்பாடுகள் மூலமாக ஏமாற்றி இந்த மத வியாபாரிகள் மக்களை மக்களை வாழ்க்கை சீரழிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்களா, அவங்களுக்கு ஒரு புதிய விதிமுறை சொல்லலாம். என்னென்னா, நீங்கள் காலையில் எந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் மாமிசம் சாப்பிட்லாம், கவுச்சி சாப்பிட்லாம், தண்ணி அடிக்கலாம், அப்புறம் யூனிஃபார்ம் போட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கருப்பு ட்ரெஸ்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை, நீல நிற வேஷ்டி அணிங்கிற அவசியம் கிடையாது, மது அருந்தலாம், காலையில் எந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை, எவ்வளோ நேரம்னு தூங்கலாம். ஆனால் மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு வந்துடுங்க, கவுச்சி சாப்பிட்லாம், மது அருந்தலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், எப்போதும் போல் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் வருஷந்தோறும் ஒரு மாலை போட்டுட்டு, விரதம்லாம் இருக்க தேவையில்ல, மாலை போட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். படிப்படியாக அந்த ஐயப்பன் கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா ஐயப்பன் மீது உள்ள அந்த நம்பிக்கை நம்மளை உயர்த்தும் அப்படின்னு நம்புக்காரனா, ஐயப்பன் கோயில் மூலமாக, ஐயப்பன் சாமி மூலமாக உங்களுக்கு விதிக்கப்படுகிற கட்டுப்பாடுகள் தான் உங்களை உயர்த்துகிறதே தவிர, ஐயப்பன் சாமி உங்களை உயர்த்தலை. ஐயப்பன் சாமி மூலமாக உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. வெறுங்காலில் நடக்கணும்,
அதிகாலையில் எழுந்திருக்கணும், கவிச்சு சாப்பிடக்கூடாது, சரக்கு அடிக்கக்கூடாது, அப்புறம் வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அப்படின்னு நிறைய சீருடை அணிய வேண்டும். இப்படிப்பட்ட இந்த கட்டுப்பாடுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது தவிர ஐயப்பன் சாமி வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மேம்பாடுகளை ஏற்படுத்தவில்லை. அதனால் இந்த கட்டுப்பாடுகளை நீக்கிவிட்டால் ஐயப்பன் சாமிக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடும். அதை யாரும் அப்புறம் வந்து யாரும் அங்கே போக மாட்டாங்க. அந்த கட்டுப்பாடுகளே இல்லை என்றால் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறதுனால நம்ம வாழ்க்கையில் பெருசாக எந்த முன்னேற்றத்தையும் உங்களால் உணர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிற ஆர்வத்தையே நிறுத்தி விடுவார்கள். அதனால் வந்து மதத்தை நோக்கி மக்கள் போகிறதுக்கு காரணம் மதம் விதிக்கிற அந்த கட்டுப்பாடுகள் தான் காரணம். அந்த கட்டுப்பாடு அப்படி அந்த வகையில் வந்து இந்த இந்து மதம்னு ஒன்று கிடையாது. இந்து மதத்தில் அப்படி ஒரு கட்டுப்பாடுங்கிறது வந்து வெறும் பிராமணர்களுக்கு மட்டும்தான் அந்த கட்டுப்பாடுகள். சந்தியாவந்தனம் பண்ணணும், காலையில் எந்திக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இது போன்ற கட்டுப்பாடுகள் அந்த பிராமணர்களுடைய அவர்களுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம். அதாவது காலங்காலமாக மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற காலத்துலேயும் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு கட்டுப்பாடுகளை உருவாக்கி கொண்டார்கள். அது வந்து மூட நம்பிக்கை சார்ந்ததா அறிவியல் பூர்வமானதா என்பது அப்பாற்பட்ட மூட நம்பிக்கை சார்ந்து இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, எப்படி ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கோ, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கோ, அதே மாதிரி பிராமணர்கள் வந்து தங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகளை உருவாக்கி கொண்டார்கள். அது மதத்தின் சார்பாகவோ சடங்குகளின் சார்பாகவோ அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றி வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து வந்தவர்கள் யார் அப்படின்னா நம்ம இந்த இந்தியாவில் வந்து பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினர். அவர்களுக்குன்னு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. கட்டுப்பாடுனா சுய சிந்தனை அடிப்படையாக கொண்டு தான் அவர்கள் கட்டுப்பாடு வைத்துக் கொள்வார்கள். வேறு மதத்தின் அடிப்படையில் அவர்களை வந்து யாருமே கட்டுப்படுத்தலை. ஒரு இஸ்லாமியர்கள் வந்து காலைல நீ 5 வாட்டி தொழுகை நடத்தணும், ரம்ஜான் மாதத்தில் நீ நோன்பு இருக்கணும் அப்படின்னு அந்த மதம் அவர்களை கட்டுப்படுத்துது. ஆனால் வந்து இந்து மதத்தில் வந்து பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினரை கட்டுப்படுத்துறதுக்கு இங்கே மதத்தில் கோட்பாடுகளே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு புத்தகம் கிடையாது. குர்ஆன் பைபிள் போல் அவங்களுக்கு ஒரு புத்தகமே வந்து இந்து மதத்தில், அதாவது பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினர்களுக்கு இல்லை. பிராமணர்களுக்கு கூட பகவத்கீதை எல்லாம் பிராமணர்களுடைய நூல் தான். அது மற்றவங்களுக்காக இல்லை, அவங்க மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ தான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா சுய சிந்தனையோடு தங்களை கட்டுப்படுத்துகிறார். கட்டுப்பாடுங்கிறது வந்து அப்போ தான் என்ன சிந்தனை அப்போ எங்களை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு மதம் வந்து தேவையில்லை, நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்வோம், நாங்கள் சுயமாக சிந்தித்து நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி கொள்வோம் என்கிற அந்த அணுகுமுறை எங்கே ஏற்படுது அப்படின்னா பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினர், அதாவது இந்துக்கள் என அறியப்படுகிறவர்கள், பிராமணர்கள் அல்லாதவர்கள், அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. அவங்கள வந்து எந்த ஒரு மதம், அதாவது மத நூல்கள் மூலமாக அவர்கள் கட்டுப்படுத்தப்படவில்லை. குர்ஆன் பைபிள் போல் இவர்களுக்கு எந்த ஒரு நூல் மூலமாகவோ, அதாவது பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினர் பிற இந்துக்கள் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை. அவர்களை கட்டுப்படுத்த எந்த இந்து மதத்தில் நூல்கள் இல்லை, தினசரி வழிபாடு இல்லை, காலையில் எந்திக்கணும், நீ வந்து கோயிலுக்கு வரணும் அப்படின்னு கட்டாய சட்டம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து அப்படி இருக்கும்போது அவர்கள் ஆனால் கட்டுப்பாடுங்கிறது எல்லாருக்குமே தேவை. மதம் ஒன்று இல்லை என்றால் மக்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்து விடுவார்கள் அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா இந்து மதம் என்ன இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா பிராமணர்கள் அல்லாத பிற மக்கள் அவர்களுக்குன்னு அவர்களை கட்டுப்படுத்த எந்த ஒரு அமைப்பும் இல்லை, அமைப்பு ரீதியாக எதுவுமே புத்தகமும் கிடையாது, ஒரு பைபிள் குர்ஆன் போல் புத்தகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தங்களை கட்டுப்படுத்தி கொள்கிறார்கள் என்றால் சுயமாக சிந்திக்கிறாங்க. அப்புறம் பெரியவங்களோட உதவி, பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கிறாங்க, அது நல்லது உண்மையாக இருக்கான்னு அலசி ஆராய்ந்து அது சொன்னால் கேட்டுக்கிறாங்க, சுயமாக சிந்தித்து தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறார். இப்போ நான் வந்து சொல்கிறேன்ல, என்ன மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ யூடியூப்பில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து இதெல்லாம் சுய கட்டுப்பாடு. ஆனால் ஒரு இஸ்லாமியர் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கு, நபிகள் என்ன சொன்னார்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள், அது மாதிரி பிராமணர்கள் அல்லாதவர்கள் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, மேற்கோள் காட்ட மாட்டாங்க. மேற்கோள் காட்டுறதுக்கு இவங்களுக்கு எந்த புத்தகமே கிடையாது. ஒரு இஸ்லாமியர் மேற்கோள் காட்டுவதற்கு குர்ஆன் இருக்கிறது, ஒரு கிறிஸ்தவர் மேற்கோள் காட்டுவதற்கு பைபிள் இருக்கிறது. ஆனால் வந்து இந்த பிராமணர்கள் மேற்கோள் காட்டுவதற்கு பகவத்கீதை இருக்கிறது. இந்து மதத்தில் பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினர் இது போன்று மேற்கோள் காட்டுவதற்கு அவர்களுக்குன்னு ஒரு புத்தகம் இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, சுயமாக சிந்திக்கிறாங்க. தனது வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக சுயமாக சிந்தித்து ஒரு கட்டுப்பாடுகளை உருவாக்கி கொள்கிறார்கள். பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கிறாங்க, நல்லது சொன்னால் யார் சொன்னாலும் கேட்டுக்கிறாங்க. அந்த வழக்கம் வந்து இந்த இந்து மதத்தில் பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினரிடம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆக கட்டுப்பாடு, அதாவது மதம் ஏன் மக்களுக்கு தேவைன்னா, மதம் என்பது நம்மளை வந்து கட்டுப்படுத்துது. காலைல எந்திரி, விரதம் இரு, நோன்பு இரு,
அந்த இதுன்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்துது. அந்த கட்டுப்பாடுகள் என்பது வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. அதனால் அந்த கட்டுப்பாடுகளை தனக்கு அளித்து தனது வாழ்க்கையை மேம்படுத்திய மதத்திற்கு நன்றி செலுத்துகின்றனர். அதான் கடவுள் அந்த மதம் மீது உள்ள பற்றுதல் காரணம். அப்போது இந்த கட்டுப்பாடுகளை அரசாங்கமே விதித்து கொடுத்து விட்டால், மக்களுக்கு கொடுத்து விட்டால், இந்த மதமே காணாமல் போயிடும். எப்படின்னாக்கா, இப்போ காலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டாம். 7 மணிக்கு வேலை நேரம் ஆரம்பிச்சிடணும். அலுவலக வேலை நேரம், பள்ளிகள், கல்லூரிகள்லாம் 7 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா வேறு வழியே இல்லை. எல்லாருமே 5 மணிக்கு எழுந்து தான் ஆகணும். 5 மணிக்கு எழுந்தால் தான் 7 மணிக்கு வேலைக்கு போக முடியும். அப்போ காலையிலேயே சமைக்கணுமா அப்படின்னா சமைக்காத. பள்ளிக்கூடத்திலே உனக்கு வேலை செய்கிற இடத்துலேயே உணவு வழங்கப்பட வேண்டும். பள்ளிகளிலே உணவு வழங்கப்பட வேண்டும். நல்ல தரமான உணவு வழங்கிவிட்டால் நீ காலையில் சமைச்சிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. நீ வேலை பார்க்குறனாலே வேலை பார்க்குற இடத்துல உனக்கு தேவையான உணவு கொடுக்கப்பட வேண்டும். அது உன்னுடைய உரிமை. நீ 8 மணி நேரம் வேலை பார்க்குற, 4 மணி நேரம் வீட்லேயே அதுக்கு சமைச்சிக்கிட்டு ரெடி பண்ணி சோத்தை எடுத்துகிட்டு போகிற, அதில் ஒரு 4 மணி நேரம் செலவழியுது. இப்படி இதெல்லாம் நம்மளுடைய இந்த மாதிரி இருக்கக்கூடாது. வேலை செய்கிற இடத்துலேயே, அதாவது படிக்கிற இடத்துலையே, வேலை செய்கிற இடத்துலையே உனக்கு தேவையான உணவு என்பது கொடுத்து விடப்பட வேண்டும். அப்படின்னு பார்த்தா நம்ம காலைல 7 மணிக்கு வேலைன்னா அப்படியே எழுந்துச்சி போக வேண்டியதான். ஏன்னா அங்கே போனால் உனக்கு அங்கே சாப்பாடு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. உனக்கு தேவையான உணவு நீ அது நேரத்தில் உணவு சுதந்திரம், நீ கேட்குற உணவு அங்கே கொடுக்கப்பட வேண்டும். அப்போ அந்த மாதிரி இருந்துட்டால் அந்த மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு கட்டுப்பாடு. அப்போ காலையில் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்களா, ஒரு சட்டம், காலையில் 7 மணிக்கு வேலை நேரம் ஆரம்பித்து விடும், அலுவலகம் ஆரம்பித்து விடும், அலுவலகம் செயல்பட ஆரம்பித்து விடும், கடைகள் திறந்திருக்கும், அப்புறம் பள்ளிகள், கல்லூரிகள் திறந்திருக்கும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாலே எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சிடுறாங்க. அப்போ நீ காலையில் எழுந்திருக்கிறதுக்கு நீ ஒரு இஸ்லாமியனாவோ ஒரு கிறிஸ்தவராகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அரசாங்கமே ஒன்று காலையில் எழுப்பி விட்டுருது. அது மாதிரி மதியம் 1 மணிக்கு எல்லோரும் கடையை மூடிடணும். அப்புறம் மதியம் 1 மணிக்கு வேலை நேரம் எல்லாம் முடிஞ்சிடணும். அப்போ எல்லா அலுவலகங்களும் மூடிடணும், கடைகள் எதுவுமே திறந்துடக்கூடாது. ஒரு ஊரடங்கு போல் காட்சி. எல்லோரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடணும். 1 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடணும். 1 மணி, அப்புறம் 2 மணி, 1லேருந்து 2 மணி வரைக்கும் நீ 1 மணிக்கு இல்லை 1 மணிக்கு தான் வேலையே விடுது. அப்போது 1லேருந்து 1:30க்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும். அதில் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீ தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். தூங்கணும். அப்புறம் 3 மணிலேருந்து 4 மணிக்கு எல்லாருமே விளையாடுறதுக்காக வந்துடணும். விளையாட்டு மைதானங்கள் ஒவ்வொரு தெருவுலேயும் 50 பேருக்கு 50 ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் விளையாடணும். அது மாதிரி தொழில் செய்கிற இடமும் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக வேலை செய்ய வேண்டும். தொழில் என்னது, ஆண்கள் தனியாக வேலை பார்க்கணும், பெண்கள் தனியாக வேலை பார்க்கணும். அப்புறம் விளையாடுவது இப்போ 3 மணிலேருந்து 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தூங்கணும். அப்புறம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒவ்வொரு தெருவுலேயும் விளையாட்டு மைதானங்கள், தேவையான விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும். ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக விளையாடணும். இப்படி அப்புறம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஒரு பெல் அடிக்கும். பெல் அடித்த உடனே என்ன பண்ணணும், 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆடல், பாடல், ஓவியம், கவிதை, கலைப்பூங்கா அப்படின்னு ஒன்று இருக்கணும். கலைப்பூங்காவில் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கலந்து படைப்புத்திறனை வெளிப்படுத்த வேண்டும். இது கலைப்பூங்காக்கள். இது ஒவ்வொரு தெருவுலேயும் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா காதல் பூங்காக்கள். ஒவ்வொரு தெருவுலேயும் காதல் பூங்காக்கள் இருக்கணும். காதல் பூங்காக்கள்னால் என்னது, காதலர்களாக இருக்கிறவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தினசரி அங்கே வந்துடணும். அவங்களுக்குன்னு ஒவ்வொரு குடிசைகள் இருக்கும். அங்கே நீங்கள் காதல் பண்ணணும். உட்காந்து காதலித்து கொண்டு இருக்க வேண்டும். அதாவது நீ அங்கே வந்துடணும். அங்கே உனக்கு அதாவது காதலிப்பவர்கள் திருமணம் செய்து கொண்டவர்கள், அது பேர் காதல் பூங்கா. அதாவது இந்த மாதிரி காதல் உறவை வெளிப்படையாக அதில் ஒரு போட்டி இருக்கணும். அப்போ அந்த காதல் பூங்கா அங்கே ஒரு சிறிய வீடு இருக்கும், ஒரு குடிசை போல், அது ஒரு காதல் பூங்கா. அங்கே போய் காதல் பண்ணணும். 1 மணி நேரம் அதுக்கான நேரம். அப்போ அது 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்களை தினசரி வாழ்க்கையில் கட்டுப்படுத்தணும். அவங்கள கட்டுப்படுத்தும் போது உங்களுக்கு மதம் அப்போ அதுக்கு மதத்தின் பேரால் அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. இது வாழ்க்கைக்கு தேவையான ஆடல், பாடல், விளையாட்டு, அது நீச்சல் குளங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஆடல், பாடல், விளையாட்டு, நீ ஆடணும். இந்த மணி நேரத்தில் நீ ஆடணும். ஆடல், பாடல், விளையாட்டு மைதானத்துக்கு வந்துடணும். 4 to 5 விளையாட்டு மைதானம், 5 to 6 இல்லை 3 to 4 விளையாட்டு மைதானம், 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு மைதானம், 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆடல், பாடல், ஓவியம், கவிதை, இது மாதிரி கலைப்படைப்புத்திறனை வெளிப்படுத்துகிற முயற்சி. அப்புறம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காதல் பூங்கா. இப்படி மக்களை ஒரு அரசாங்கமே கட்டுப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ வைத்து விட்டால் மதம் என்கிற ஒன்று தேவையில்லை. அப்புறம் உடற்பயிற்சி கூடம்லாம் இருக்கணும். உடற்பயிற்சி கூடம்லாம் மக்கள் வாழ்இடங்களில் இருக்கு. நீச்சல் குளம்லாம் இருக்கணும்.
அப்புறம் அப்புறம் வந்து இந்த பொழுதுபோக்கு டிவி இது போன்ற ரேடியோக்களுக்கு பொழுதுபோக்கு அது இரவு 7 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் தான், அல்லது 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் அது இயங்கும். எப்போ வேணாலும் 24 மணி நேரம் நீங்கள் டிவி பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு மொபைல் ஃபோன் பயன்படுத்து, இது போன்ற கட்டுப்பாடுகள் மூலமாக அப்புறம் எல்லாருமே கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். அது உடற்பயிற்சி கூடணும், ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கணும். அதை கண்காணிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் நீ யோகாசனம் பண்ணுறியா, ஜிம் ஒர்க் பண்ணி எது பண்ணுறியா, ஆனால் உடற்பயிற்சி செய்யணும், அதை கண்காணிக்கணும். யாரெல்லாம் விளையாட்டு மைதானத்துக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காக ஒரு அரசாங்கமே கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். அது மாதிரி இந்த ரசாயன மதுபானத்தை விற்கக்கூடாது. இயற்கை மதுபானத்தை விற்பனை செய்யலாம். தென்னங்கல், பனங்கல், சிகரெட்டெல்லாம் அதுவும் நிக்கோட்டின், புகையிலை கலந்த போதையை தருகிற புகைப்பிடிக்கிற பொருட்களுக்கு அனுமதி மறுத்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அது மாதிரி மோசமான உணவுகளுக்கு தடை வைத்து விட வேண்டும். நோய்களை தருகிற மோசமான உணவுகளுக்கு தடை வைத்து விட வேண்டும். மைதா மாவு, வெள்ளைச்சீனி இதுக்கெல்லாம் தடை வைத்து விட வேண்டும். இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை வைத்து அந்த மக்களை அந்த அரசாங்கம் வழிநடத்தும் போது அப்போ எதுக்கு மதம் என்பது தேவையே இல்லையே. இப்போ மதம் என்ன செய்தால் அது அரசாங்கம் அதுதான் செஞ்சிகிட்ருக்கு. அப்போ மதங்கிறது ஒரு சுமையாக மாறிவிடும். இந்த அரசாங்க கட்டுப்பாடுகளுக்கே எங்களால் இணங்க முடியல. நீங்கள் மதம் வேறு தனியாக ஒரு ரூல் போட்டுக்கிட்டு எங்களை கட்டுப்படுத்தினா நாங்கள் எப்படி கட்டுப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசாங்க கட்டுப்பாடுகளை மக்கள் மதித்தே தீர்வார்கள். ஏன்னா இது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான கட்டுப்பாடு, மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கான கட்டுப்பாடு. காலைல 7 மணிக்கு வேலை நேரம் ஆரம்பித்து 1 மணிக்கு முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் தான் வேலை நேரம். அப்புறம் பார்த்தா 1 மணி நேரம் தூங்கணும்னு கட்டுப்பாடு. அப்புறம் பார்த்தா 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், இல்லை 3 மணி வரைக்கும் தூங்கணும். அப்புறம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு. அப்புறம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆடல், பாடல், கவிதை, ஓவியம், கதை சொல்வது, இது போன்ற கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவது. அதன் பிறகு 1 மணி நேரம் காதல் பூங்கா. திருமணம் செய்து கொண்டவர்கள், காதலிப்பவர்கள் அந்த காதல் பூங்காவுக்கு 1 மணி நேரம் காதலிக்க வேண்டும். இப்படி அன்பு செய்வதையும் உறுதிப்படுத்தணும். அதுக்குள்ளே ஒரு போட்டி, கட்டாயம் எல்லாரும் அன்பு இப்படி மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு மக்களை கட்டுப்படுத்துகிற ஒரு அரசாங்கம் இருந்துவிட்டால் மதம் என்பது செல்லா காசாகி விடும் என்பதுதான் எனது இறுதியான கருத்து. இதை செய்ய தவறியதால் தான், மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காக மக்களை கட்டுப்படுத்த ஒரு அரசாங்கங்கள்லாம் தவறியதால் தான் மக்களுக்கு மதம் என்ற ஒன்றை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தனியார் அமைப்பினர் மதம் என்ற ஒன்றை உருவாக்கி மக்களை கட்டுப்படுத்த துவங்கிவிட்டார். அரசாங்கமே கட்டுப்படுத்தியிருக்கணும். ஆனால் அரசாங்கம் அந்த வேலை செய்யாதனால அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, கடவுள் கதைகள் இதெல்லாம் கற்பித்து அவங்கவுங்களே மக்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மக்களை மக்கள் அதாவது அரசாங்கம் எப்படி கட்டுப்படுத்தினா, நீ லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, கற்பழிக்கக்கூடாது, இது போன்ற விபச்சாரம் செய்யக்கூடாது, இது போன்ற மேலோட்டமான கட்டுப்பாடுகளை தான் விதிக்கிறதே தவிர தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன கட்டுப்பாடுகளை நீ விதிக்கிற. காலையில் எழுந்துருக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? அப்புறம் மதுபானங்களை அரசாங்கமே உருவாக்குது. அப்போது கட்டுப்பாடுகளுக்கு எதிராக அந்த அரசாங்கமே இருக்குது. ஆனால் அந்த மதம் என்ன சொல்லுது, நீ மது அருந்தாத அப்படின்னு சொல்கிறதுனால மதத்தை கொண்டாடுறாங்க, அரசாங்கத்தை திட்டுறாங்க. அப்போது அந்த அரசாங்கம் கட்டுப்பாடுகளுக்கு எதிராக ஒரு வியாபாரி போல் அது செயல்படுகிறது. அரசாங்கத்துக்கு தன்னுடைய வேலை என்னன்னே தெரில. அப்போது அதனால தான் மதம் என்ற தனியார் அரசாங்கம். மதங்கிறது என்னது? தனியார் அரசாங்கத்தை ஒரு தனியார் அமைப்பினர் அப்படிங்கிற மாதிரி தனியார் அரசாங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அரசாங்கம் தான் கல்வியை கொடுக்கணும், அப்படி தானே? கட்டணம் இல்லாமல் கல்வியை கொடுக்கணும். அரசாங்கம் அது போன்று கொடுக்க தவறும் பொழுது என்ன ஆகுது? தனியார் பள்ளிக்கூடங்கள் விடுகிறது. போதுமான பள்ளிக்கூடங்களை திறந்து கட்டணம் இல்லாமல் கல்வியை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அந்த கடமையை அரசாங்கம் செய்யாத போது என்ன ஆகுது? தனியார் பள்ளிகள் விடுகிறது. தனியார் துறையினர், கல்வித்துறையில் தனியார்கள் காசு வாங்கிட்டு கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்களா? அதே மாதிரி தான் கட்டுப்பாடுகளை அரசாங்கமே மக்களுக்கு வழங்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ உடற்பயிற்சி செய்யணும், நீ விளையாடணும், அப்புறம் ஓய்வு எடுக்கணும், அல்லது தூங்கணும், மத்தியானம் 1 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே கட்டுப்பாடுகளை வைத்து மக்களை கட்டுப்படுத்தும் பொழுது கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? அப்படி கட்டுப்படுத்தாமல் தனது கடமையை செய்யாமல் சும்மா இருக்குது. அப்போ தான் இந்த தனியார் அமைப்பினர் இந்த மதம் என்கிற தனியார் அமைப்பு மக்களை கட்டுப்படுத்துகிறது. எப்படி கல்வியை அரசாங்கம் கொடுக்கணும், அந்த கல்வி அரசாங்கம் போதுமான பள்ளிக்கூடங்களை திறந்து கொடுக்க மறுக்கும்போது தனியார் பள்ளிக்கூடங்கள் விடுகிறது. கல்வித்துறையில் தனியார் பங்களிப்பு விடுகிறது. அதுபோல தான்
அரசாங்கமே மக்களை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்த தவறும் பொழுது, இந்த அரசாங்கமே மக்களை கட்டுப்படுத்த தவறும்போது, மக்கள் கட்டுப்பாடாக வாழ்வதற்கு அரசாங்கமே எதிராக மாறிவிடுகிறது. அப்படி அதாவது டாஸ்மாக் கடையெல்லாம் திறக்கிறது, சிகரெட்டை விற்பனை பண்ணுறது, ஏன் அதோட 24 மணி நேரமும் நீ தொழில் செய்யலாம், 6 மணி நேரம் தான் தொழில் செய்யணும், காலைல 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை இதுதான் தொழில் செய்யணும் அப்படிலாம் கிடையாது, எவ்வளோ வேணாலும் நீ தொழில் பண்ணிக்கலாம். அப்புறம் விளையாட்டு மைதானங்களை இல்லாமல் பண்ணுறது, விளையாட்டு மைதானங்கள், அப்புறம் கலை பூங்காக்கள் கிடையாது, காதல் பூங்காக்கள் கிடையாது, அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு அரசாங்கத்துக்கு என்ன தான் கடமைன்னே அரசாங்கத்தையே தெரில. அப்போ தான் ஒரு மக்களை கட்டுப்படுத்தாமல் மக்களை மக்கள் கட்டுப்பாடாக வாழ்வதற்கு எதிரான வேலையை அரசாங்கம் செய்யுது. மக்களை அழிக்கிற வேலையை அந்த அரசாங்கமே செஞ்சிட்ருக்கு. மக்களுக்கு நல்லது செய்கிறது எதுவுமே செய்கிறது கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணுங்கிற அந்த நினப்பு இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. அப்போ தான் இந்த மதம் என்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணுது, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், அதனால் நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் கேளுங்க, இந்த அரசாங்கத்துக்கு உங்கள் மேலே அக்கறை இல்லை, அதனால் அவங்க செய்ய வேண்டிய வேலை நாங்கள் செய்கிறோம், எங்கள் மதத்துக்கு வாங்க, நாங்கள் உங்களை கட்டுப்படுத்துகிறோம், காலையில் எந்திக்க சொல்லுவோம், எங்கள் மதத்தில் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கடவுள்னு சொல்லுவோம், அவர் உங்களை காலையில் எந்திக்கணும்னு சொல்லுவார், காலைல எந்திக்கணும், அப்புறம் ஜபம் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமையான அங்கே வந்துடணும், இந்த மாதிரி தான தர்மம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு வாங்க, உங்களை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதங்கள் வந்துடுது. அப்புறம் முஸ்லீம் மதமும் வந்துடுது, எங்கள் மதத்துக்கு வாங்க, 5 வாட்டி தொழுகை நடத்தும், ரம்ஜான் மாதத்தில் நோன்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணிலாம் போடுவோம், வாங்க, கட்டுப்பாடுகள் ப்ளஸ் பிரியாணி, அப்புறம் நிறைய மது அருந்துவதற்கெலாம் எங்கள் மதத்தில் இடம் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லி கட்டுப்பாடுகள் என்பது மக்களுக்கு தேவையாக இருக்குது. அதை அரசாங்கமே வழங்கியிருக்க வேண்டும். அதை அரசாங்கம் வழங்காமல் மக்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு எதிராக அரசாங்கமே செயல்படும் பொழுது மக்களை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரில் தனியார் அமைப்புகள் உருவாகி விடுகிறது. அதுக்கு பேர் தான் மதம் என்பது. அப்போ எப்படி தனியார் பள்ளிகள்லாம் உருவாகுதில்ல, நாங்கள் கல்வி வழங்குகிறோம், மக்களுக்கு தரமான கல்வியை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டணம் வாங்கி கொண்டு கல்வியை வழங்க முன்வதற்காக தனியார் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள்லாம் வருதில்ல, அதே மாதிரி தான் தனியார் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்லாம் கடைசியாக என்ன பண்ணுது, நல்ல காசை வாங்கிட்டு ஆங்கில மொழியில் கல்வி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து மக்களை இன்றைக்கி நாசமாக போகிறதுக்கு அவங்க எல்லாமே காரணமாக இருக்காங்க. தாய்மொழியில் கல்வி கொடுத்தா தான் அது நல்ல கல்வி. நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் உயர்தரமான கல்வின்னு சொல்லிட்டு அந்நிய மொழியில் அடிமைகளை உற்பத்தி செய்கிற கல்வியை அடிமைகளை தான் இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் உற்பத்தி செய்யுது. அப்படி தானே ஆங்கில மொழியில் அந்நிய மொழியில் கல்வி கொடுத்து நல்ல சிறந்த அடிமைகளை, நல்ல ஆங்கிலம் பேசுகிற அடிமைகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் புலமை பெற்ற அடிமைகளை உற்பத்தி செய்து கொண்டு, அதே போல் தான் இந்த மதமும் அடிமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அடிமைகளைத்தான் உருவாக்கி கொண்டு, சுய சிந்தனையற்ற அடிமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த மதமும். அதனால் அதுக்கும் கட்டணத்தை வாங்கி கொள்கிறது. போதுமான மக்களிடம் உள்ள அந்த கட்டணம் மதத்தில் இருப்பதற்கும் கட்டணம் தேவை. நீங்கள் பூசாரி சடங்கு மதம், இப்போ இந்து மதத்தில் இருக்க அப்படின்னா இந்து மதத்தில் இருக்கணும்னா நீ பூசாரி சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையில் நீ அந்த வரிலாம் கொடுக்கணும், கோயிலுக்கு வரி கொடுக்கணும், அப்புறம் சடங்கு செய்வதற்கு செலவழிக்கப்பட வேண்டும். இப்படி நிறைய இருக்குல்ல, மதம் சார்ந்த செலவு, பாதிரியார்களுக்கு வருமானம், கன்னியாஸ்திரிகளுக்கு வருமானம், இப்படி நிறைய வருமானம் அந்த மதம் சார்ந்து சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் மத வியாபாரிகள். இதில் இந்த பிராமணர்கள் பார்த்திங்கன்னா, பிராமணர்கள் ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில் மூட நம்பிக்கை நிறைஞ்சிருக்கு என்றாலும் அவர்கள் ஒரு கட்டுப்பாடாக வாழ்கிறார்கள். கட்டுப்பாடாக வாழ்ந்து கொண்டு அதன் மூலம் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். கட்டுப்பாடு வரும்போது அங்கே ஒற்றுமையை வந்துடுது. கட்டுப்பாடுகள் வரும்போது தான் ஒற்றுமையே வருது. அந்த மாதிரி இந்து மதத்தில் ஒரு கட்டுப்பாடுகள்னு வரும்போது முஸ்லீம்கள்லாம் ஏன் ஒற்றுமையாக இருக்குன்னா அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் தான் அவர்களை ஒன்றிணைக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றும் பொழுது அவர்கள் ஒற்றுமையாக மாறிவிடுகிறார்கள். அது மாதிரி பிராமணர்களும் பாருங்கள், அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் அவர்கள் அனைவரையும், ஒவ்வொருத்தரும் அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும். அனைவருக்கும் பொதுவான கட்டுப்பாடு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும். அதன் மூலம் அவர்கள் ஒன்றிணைக்கப்படுகிறார்கள், ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். அது மாதிரி சீக்கியர்களுக்கு பார்த்தா கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடு அவர்களை ஒன்றிணைக்கிறது. கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, ஞாயிற்றுக்கிழமைனா நீ பூஜை பண்ணுறதுக்கு பூஜை இருக்கும், தேவாலயத்தில் வந்துருங்க, மணி அடிப்பாங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களாக பிறந்தால் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. இப்படி எல்லாத்துக்கும் நீ ஞானஸ்தானம் வாங்கினாயா அடையாளப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றுமை கட்டுப்பாடுகள் அவர்களை ஒன்றிணைக்கிறது. அதனால் இந்த இந்துக்கள் இருக்காங்களா, பிராமணர்கள் அல்லாத இந்துக்களை ஒன்றிணைப்பதற்கு இங்கே கட்டுப்பாடுகளே இல்லை. அதாவது ஒன்றிணைப்பதற்கு எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லை. பிராமணர்கள் இந்து மதம்னு சொல்லிக்கிறாங்க, இந்து மதம்னு சொல்லிவிட்டு இந்த இந்து மத கட்டுப்பாடுகள் பிராமணர்களுக்கு மட்டும்தான். அப்போ பிராமணர்கள் மட்டும் ஒற்றுமையாக இருக்காங்க. இதே கட்டுப்பாடுகள் பிராமணர்கள் தங்களுடைய கட்டுப்பாடுகளை நீங்களும் இந்து மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினருக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? பிராமணர்களைப் போல் மற்றவங்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க.
ஆனால் பிராமணர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள், ரொம்ப புத்திசாலித்தனமாக எப்படி ஒரு சமூக விரோத செயலை செய்கிறாங்கன்னா, கட்டுப்பாடுகள் தங்களுக்கு மட்டும்தான், அந்த பகவத்கீதையை நாங்கள் மட்டும்தான் படிக்கணும், அல்லது அந்த ஏதோ சமஸ்கிருதத்தில் ஒரு புத்தகம் இருக்குல்ல, ஏதோ ஒன்று நாங்கள் தான் படிக்கணும், மற்றவங்க படித்தா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க, அது என்ன சொன்னதில்ல. அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் மட்டும் எங்களுக்கு மட்டும்தான், ஆனால் நீங்கள் அதை படிக்கக்கூடாது, தொட்டாலே தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிற மக்களை ஒற்றுமையாக வாழ விடாமல் பிற மக்களுக்கு வேற்றுமையை விதைக்கிறாங்க, தங்களுக்கு ஒற்றுமையை உருவாக்கி கொள்ளணும். அது பிற மக்களை சுரண்டி ஏமாற்றி பிழைப்பதில் இவர்கள் ஒன்றுபடுகிறார்கள். இவர்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்குது. குடிமை வச்சுக்கணும், காலையில் எழுந்திருக்கணும், அந்த மந்திரம் சொல்லணும், இந்த மந்திரம் சொல்லணும், ஆச்சாரம் கீச்சாரம் அபச்சாரம் கிபச்சாரம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒற்றுமை இவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் பிற மக்கள் ஒற்றுமையாக இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. பிற மக்களுக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. உங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடே கிடையாது, நீங்கள்லாம் படிக்கவே கூடாது, உங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது, நாங்கள் தான் கட்டுப்பாடோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற மக்களுக்கு ஏன்னா கட்டுப்பாடாக இருந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இஸ்லாமியர்கள் எப்படி கட்டுப்பாடோடு இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு மத ஒற்றுமை இருக்குல்ல, அந்த கட்டுப்பாடுகள் அவர்களை ஒன்றிணைக்கிறது. அது மாதிரி ஒரு சீக்கியர்கள், ஒரு கிறிஸ்தவர்கள், அவர்களுக்குன்னு ஒரு மத கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் அவர்களை கிறிஸ்தவர்களாக ஒன்றிணைக்கிறது. ஆனால் இந்துக்களில் பார்த்திங்கன்னா பிராமணர்கள் மட்டும்தான் ஒற்றுமையாக இருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள், இந்து மதத்தின் கட்டுப்பாடுகள் என்பது பிராமணர்களுக்கு மட்டும்தான், பிற சாதியினருக்கு கிடையாது. அதனால் பிற சாதியினர் வேற்றுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிராமணர்கள் ஒற்றுமையால் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். ஒன்றுபட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு அதுவே காரணமாகிறது. பார்த்திங்கன்னா அப்போ நமக்கு ஒரு பிராமணர்கள் அல்லாத பிற சாதியினருக்கு ஏதோ ஒரு மத வழிபாட்டு புத்தகம் ஏதோ ஒன்று இருந்து இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கட்டுப்படுத்தி அவர்களை ஒன்றிணைத்திருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அவர்களை பிராமணர்கள் ஏமாற்றியிருக்க முடியாது. இதுதான் நம்முடைய பலவீனம். என்னென்னா நம்முடைய வேற்றுமையை வளர்த்து நம்மளை வேறுபடுத்தி நமக்குள்ளே சண்டை மூட்டி அதுக்கு தான் அந்த சாதியை உருவாக்குறாங்க. நீ உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, காலில் இருந்து பிறந்த, கவட்டையிலேருந்து நீ பிறந்த, நீ முட்டியிலேருந்து பிறந்த, நீ முழங்காலிருந்து பிறந்த, நீ இடுப்புலேருந்து பிறந்த, நீ முதுகுலேருந்து பிறந்த அப்படின்னு சொல்லி இப்படி வேறுபடுத்தி நீ உயர்ந்த சாதி, நீ தாழ்ந்த சாதி, நீ ஒதுக்கப்பட்ட சாதி, நீ தீண்ட சாதி அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை உருவாக்கி விட்டுட்டு நம்மளை சண்டை போட வச்சுட்டு இவங்க எல்லாம் ஒன்றா கூடி வேடிக்கை பார்க்குறாங்க, எப்படி அடிச்சுக்கிறானோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் பிராமணர்கள்லாம் ஒன்றா கூடி ஒற்றுமையாக இருந்துக்கிட்டு தங்களுக்கு மட்டும் சில பல கட்டுப்பாடுகளை உருவாக்கி கொண்டு அதன் மூலம் ஒற்றுமையாகி நம்மளை இந்த மாதிரி வேடிக்கை பார்த்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு அப்போ இந்த மக்களை மதம் ஒழிக்கணும்னா முதல்ல அந்த கட்டுப்பாடுகளை, மதத்தை ஒழிப்பது ரொம்ப ஈஸி. நீங்கள் வெறும் பிரச்சாரத்தாலெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி மதத்திலிருந்து அதாவது எனக்கு மத நம்பிக்கை இல்லை என்கிற சான்றிதழை கொடுத்தா மதத்தை ஒழித்து விடலாம் என்பதும் கூட பெருமளவு வேலை செய்யாது. ஆனால் அது நிறைய வேலை செய்யும். எனக்கு மதத்தில் நம்பிக்கை கிடையாது, சாதியில் நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிற சான்றிதழை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் ஒரு நல்ல நன்மை தரும். அதோட இன்னொரு நன்மை என்னென்னா, மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காக அரசாங்கமே கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். அதாவது காலையில் எழுந்திருக்கணும், 7 மணிக்கு வேலை நேரம் ஆரம்பித்து விடும், அப்புறம் 18 வயசில் திருமணம் செய்யணும், அப்புறம் திருமணம் செய்யாமல் யாருமே 18 வயசுக்கு மேலே தனியாக இருக்கக்கூடாது, இது போன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கணும். அதாவது 18 வயசுக்கு மேலே நீ கண்டிப்பாக திருமணம் பண்ணியிருக்கணும், திருமணம் செய்யாமல் நீ 16 வயசுக்கு மேலே நீ காதலிக்கணும், 18 வயசுக்கு மேலே திருமணம் செய்யாமல் யாருமே தனியாக இருக்கக்கூடாது, நகரங்களில் வசிப்பதாக இருந்தால் குடும்பத்தோடு வாங்க, தனியாக வராத, நகரங்கள் இப்படி இது போன்ற கட்டுப்பாடுகளை விதித்து மக்களை கட்டுப்படுத்தணும். மாமிசம் உண்ணக்கூடாது அப்படின்னு அரசாங்கமே கட்டுப்பாடு விதிக்கணும். அப்போது இந்த கட்டுப்பாடுகளே மக்களை நல்வழி. அது மாதிரி மாமிசம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் மைதா மாவுக்கு தடை, வெள்ளை சீனிக்கு தடை, மக்கள் மதுபானம், செயற்கையான மதுபானத்தை அருந்தக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, இப்படி அரசாங்கமே கட்டுப்பாடுகளை வைத்து விட்டால் அந்த அரசாங்கமே கடவுளாக மாறிவிடும். அந்த கட்டுப்பாடுகள் மூலமாக மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக ஒரு அரசாங்கமே மக்களுக்கு கட்டுப்பாடுகளை வைத்து அந்த மக்களை வழிநடத்தும் பொழுது நமக்கு மதம் ஒரு மதிப்பிழந்து போய்விடும். மதம் என்பது மதிப்பிழந்து போய்விடும். அதனால் எல்லாருமே அந்த மதம் என்பது மதிப்பிழ. அதனால் ஒரு அரசாங்கம் செய்யாத ஒரு வேலையை அதை கண்டுபிடிச்சி மதம் என்கிற வியாபார நிறுவனம் மக்களிடம் காசை வாங்கி கொண்டு அதன் மூலம் ஆதாயம் பெற்றுக்கொண்டு மத சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. எப்படி அரசாங்கம் பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வியை தாராளமாக வழங்குவதற்கு தேவையான பள்ளிக்கூடங்களை திறக்காத போது தனியார் பள்ளிக்கூடங்கள் வர்றாங்கள்ல, தனியார் அமைப்பினர்,
நாங்கள் வந்து கல்வியை வழங்குகிறோம், உங்களால் முடியாத செயலை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தனியார் பள்ளிகள்லாம் வந்து இங்கே நிறைய பேருக்கு கல்வியை வழங்குறாங்கல்ல. அதே மாதிரி தான் வந்து கட்டுப்பாடுகளுடன் மக்களை வழிநடத்த இயலாத இந்த அரசாங்கத்திற்கு பதிலாக நாங்கள் மக்களை வழிநடத்துகிறோம் என்கிற பெயரில் நிறைய மதம் வந்து உருவாகிடுது. நிறைய சாமியார்கள் உருவாகிறாங்க. நித்யானந்தா, அந்த சாமியார், இந்த சாமியார், ஜகத்குரு, ஜக்கி வாசுதேவ், அவர் இவருன்னு சொல்லிட்டு, அப்புறம் அம்மா, மேல்மருவத்தூர் அம்மா, இப்படி நிறைய பேர் வந்துடுறாங்க. அந்த சாமியார், பெண் சாமியார், பிரேமானந்தா, இப்படி எல்லோரும் என்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களை கட்டுப்படுத்துகிறோம், உங்களுக்கு வாழ்வதற்கு வழி சொல்கிறோம், எங்கள் பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளம்பி அவங்க அப்புறம் பின்பாடு அவங்கள ஒரு கடவுளாக மாறி பூஜைலாம் பண்ணி அவங்க அந்த மாதிரி மக்களை கட்டுப்படாது. அப்போ அரசாங்கத்தோட தவறு தான் இந்த மதங்கள் உருவாக்க. அரசாங்கமே மக்களை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கட்டுப்படுத்துகிற அந்த செயலை செய்துவிட்டால் மதங்கள் அனைத்தும் மதிப்பிழந்து போய்விடும். அப்புறம் வந்து 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கூடாது, ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கும் இடையில் 8 வருட இடைவெளி வேண்டும், குழந்தையை பெற்றுக்கொள்ளும்போது அரசாங்கத்தின் அனுமதி வேண்டும், திருமணம் பண்ண உடனே முதல் வருஷத்திலே குழந்தையை பெற்றுக்கூடாது, 1 வருஷம் கழித்து தான் குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் வந்து 1 வருஷம் கழித்த பிறகும் நீ வந்து உனக்கு கணவன் மனைவியாக வாழ்வதற்கு உனக்கு சம்மதமா, அந்த உறுதி உனக்கு, அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் தான் நீ குழந்தைய பெற்றுக்கணும். சும்மா அவசரத்தில் குழந்தைய பெற்றுட்டு அப்படியே விட்டுட்டு ஓடிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு விவாகரத்துனா உடனே கிடைக்கும், விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சா உடனே கிடைக்கும், அது 8 வயசுக்குள்ளே குழந்தை இருந்ததுன்னா விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனி மனித வாழ்க்கையை இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்தணும். அப்போ தான் வந்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும். அப்போ தான் வந்து இப்படி நிறைய வகையில் வாழ வைக்கும்போது தான் அப்போ அவங்களுக்கு மதம் என்பது தேவையில்லை. மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு காதலிக்காமல் 16 வயசுக்கு மேலே கண்டிப்பாக காதலிக்க ஆரம்பிச்சிடணும், 18 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்புறம் வந்து எந்த ஒரு வயசுலையும் நீ தனியாகவே இருக்கக்கூடாது. இப்படி மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் மக்களை. கட்டுப்பாடுகள் விதித்து அரசாங்கம்னா அது பெற்றவங்க மாதிரி, அரசாங்கம் தான் கடவுள் அப்படின்னு மக்கள் உணர்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை, இந்த அரசாங்கம் என்பது நமக்கு கடவுள் தான் அப்படின்னு மக்கள் நம்பும்போது அவர்களுக்கு இயேசுவோ அல்லாவோ சிவனோ தேவையில்லை. இந்த அரசாங்கமே எங்களுக்கு போதுங்க, எங்கள் அரசாங்கமே எங்களை நல்லா பார்த்துக்குது, எங்களை கஷ்டப்படாமல் நல்லா அழகாக மகிழ்ச்சியாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே என்னங்க வந்து இயேசுவும் அல்லாவும் சிவனும் வந்து எங்களுக்கு என்னத்தை செஞ்சிட போகிறார், இந்த அரசாங்கமே எங்களுக்கு சூப்பராக மகிழ்ச்சியாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் மதத்தை செயலிழக்க வைக்க முடியுமே தவிர மகிழ்ச்சியாக வாழ வைப்பதன் மூலமாக மட்டுமே மதத்தை வந்து செல்லா காசாக்க முடியும் என்பது தான் உண்மை. அது மாதிரி அரசாங்கமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மொட்டை போடணும். ஏன்னா மொட்டை மதத்தின் பேரால், இப்போ மதம்னா இந்து மதம்னா கோயிலுக்கு நான் மொட்டை போட்டிருக்கேன், நேர்ந்து விட்டுருக்கேன் அப்படின்னு மொட்டை போடுறாங்களே, மதத்தின் பேரில் தான் நீ மொட்டை போடணுங்கிற அவசியம் இல்லை. மொட்டை போடுறது ஒரு அனுபவம் தானே, அதுவும் ஒரு அனுபவம். தலையில் முடி இல்லாமல் இருக்கிற ஒரு அனுபவம். உன்ட்ட முடிங்கிறது வளரப்போகுது. அப்படி இருக்கும்போது நீ மொட்டை போடுறதில் உனக்கு என்ன தயக்கம்? மொட்டை போடுறதுக்காக நீ எதுக்கு மதத்தை காரணமாக சொல்கிற? அது ஒரு மொட்டை போடாமல் இருந்தால் என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ மொட்டை போட்டு தான் பாரு, முடிங்கிறது வளரப்போகுது. அப்படி இருக்கும்போது ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக மொட்டை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கமே சொல்லலாம். இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் மூலமாக மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டுப்படுத்தணும். அது ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை தான் மொட்டை போடுறதுங்கிறது. மொட்டைங்கிற ஒரு மொட்டை போட்டால் எப்படி இருக்கும்? முடியே இருக்குது, தலையில் முடி இருக்குது, சரி மொட்டை போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு அனுபவம் எப்படி இருக்கும்? மொட்டை போட்டால் ஜில்லுன்னு இருக்கும், தலை ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்கும், தண்ணி ஊற்றினா டக்குன்னு துடைக்கலாம், தோட்டலாம். அப்புறம் மொட்டையை பற்றி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மொட்டைங்கிறது சாதாரணமான ஒரு விஷயந்தான். தலையில் முடி இல்லைன்னா அதை பற்றி நீ ஏன் பயப்படுற? அது நாமளாவே மொட்டை போட்டு பார்த்துப்போம். இப்படி நம்மளை மனதை பண்படுத்துவதற்கு இந்த மொட்டை போடுதல் என்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அதனால் வந்து முடியில் தலைன்னா முதல்ல முடி இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்லாம் இல்லாமல் மொட்டை கூட போடலாம். அதுக்கு நம்ம கடவுளுக்கு நேர்ந்து விட்டு அங்கே போய் தான் மொட்டை போடணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அரசாங்கமே நீ 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 8 அல்லது 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு மே மாதத்தில் நீ மொட்டை போட்டுக்கோ, 2-3 மாதத்தில் உன் தலையில் முடி முளைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது அரசாங்க கட்டுப்பாடு. 10 வயசில் ஒரு மொட்டை போடணும், 14 வயசில் ஒரு மொட்டை போடணும், 18 வயசில் ஒரு மொட்டை போடணும், இப்படி அரசாங்கமே கட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரி அனுபவங்கள். அப்போ வந்து அப்போ மதத்தின் பேரால் தான் நீ இதை மொட்டை போடணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு அனுபவத்தின் பேரில் நீ மொட்டை போடலாம். நிறைய பேர் அப்படி தான் போடுறாங்க. அனுபவத்துக்காக தான் நிறைய பேர் மொட்டை போடணுன்னு ஒரு அனுபவம், ஒரு ஆசை. அதில் பெண்களையும் கொண்டு வந்துடணும். இப்போ பெண்களுக்கும் அந்த ஆசை இருக்கும்.
பிறந்ததுலேருந்து நீட்டமாக தலைமுடியை தொங்க விட்டுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதை போய் காய வைக்கிறதுக்கு டப்புன்னு குளிச்சுட்டு அதை வந்து அடித்து காய வைக்கிறதுக்குள்ளே துவைச்சி தொங்க விடுறதுக்குள்ளே போதும் நான் சரி ஒரு ஒரு வாழ்நாள் பொழுதும் முடியோடு தான் இருக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மொட்டை போட்டு அந்த முடி இல்லாத அந்த தலையோட எப்படினாலும் முடி முளைக்க போகுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுபவம். ஒரு வாழ்க்கையில் ஒரு 10 தடவை மொட்டை போட்டால் போதும், ஒரு 10 வாட்டி மொட்டை போட்டால் போதும் வாழ்க்கையில். அதன் பிறகு மொட்டை போடுறத வேண்டான்னு விட்டுறலாம். ஒரு 5 வயசு பிறந்து 2 வயசில் ஒரு வயசில் ஒரு மொட்டை, அப்புறம் 4 வயசில் ஒரு மொட்டை, அப்புறம் ஒரு 10 வயசில் ஒரு மொட்டை, அப்புறம் 15 வயசில் ஒரு மொட்டை போடணும், அப்புறம் ஒரு 20 வயசில் ஒரு மொட்டை போடணும், அப்புறம் 25 வயசில் ஒரு மொட்டை, இப்படி 40 வயசு வரைக்கும் ஒரு 10 தடவை மொட்டை போட்டு அதுக்கப்புறம் தேவையில்லப்பா அப்படின்னு விட்டுறலாம். இந்த மாதிரி அரசாங்கமே சட்டம் போடலாம். இந்த அளவுக்கு மக்களை வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, மக்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் தேவை, மக்களை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு, ஒரு அறிவுடன் வாழ வைப்பதற்கு அவர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கமே கட்டுப்பாடுகளை உருவாக்கி மக்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தணும். ஆனால் அரசாங்கத்தை ஆட்சி செய்கிறாங்க பாருங்கள், அவன் என்ன பெரிய அறிவாளியாக இருந்தால் தான் அது முடியும். இந்த மாதிரி கட்டுப்பாடுகளுடைய அவசியம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த அரசாங்கத்தில் ஆட்சி செய்கிறவர்கள் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா வெறும் முட்டா பசங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய அறிவுலாம் ஒன்றும் இருக்காது. வழியாக வந்து வருகிற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சொகுசாக வாழ்ந்தவங்க. சாதாரண மக்களோட பிரச்சனை என்னென்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சாதாரண மக்களோட பிரச்சனை சாதாரண மக்களாக வாழும்போது தான் அவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஆடம்பரமாக சொகுசாகவே பல தலைமுறைகளாக வாழ்ந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சாதாரண மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அதுன்னு ஒன்றும் தெரியாது. அவங்க பணம் தான் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி சொகுசாக வாழ்ந்து அந்த ஆட்சிக்கு வர்றவங்க என்ன நினைப்பாங்க, சாதாரண மக்களை பற்றி, ஒரு சாதாரண மக்கள் பணத்தை தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. பணம் தான் அவருடைய பிரச்சனை, அதை இலவசமாக கொடுத்துட்டா சரியாக போய்டும் அப்படின்னு நினைப்பாங்க. சாதாரண மக்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? சாதாரண மக்களாக வாழ வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு சாதாரண மக்களுடைய தேவை என்னன்னு தெரியும். சாதாரண மக்களாக அப்போ எல்லா மக்களையும் சாதாரணமாக வாழ வைக்கணும். சாதாரண மக்களாகவே வாழ வைக்கணும். அதாவது இப்போ வீடெல்லாம் பெரிய வீடு பங்களா அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டோட அளவே ஒரு 8 அடி அகலம் 8 அடி நீட்டம், அதாவது 10 அடி அகலம் 10 அடி நீட்டம், இதுதான் ஒரு வீட்டோட அளவு. அப்புறம் ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை, இதுதான் ஒரு வீடு. இப்படி 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருக்கும் ஒரு வீடு கொடுத்துடணும். அப்புறம் எல்லாரையும் எளிமையாக வாழ வைக்கணும். வாழ வைக்கும்போது தான் எளிமையான மக்களுக்கு என்ன தேவைன்னு அப்போ தெரியும். நீ பணக்காரராக வாழும்போது எளிமையான மக்களுடைய பிரச்சனை உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு பணக்கார மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதைத்தான் நீ பணக்காரராக வாழும்போது உனக்கு தெரியும். பணக்காரராக வாழும்போது பணக்கார மக்களாக என்ன பிரச்சனை வருமோ அதைத்தான் நீ சந்திச்சுக்கிட்டு இருப்ப. அதற்கான தீர்வை தான் நீ தேடிக்கிட்டு இருப்ப. அப்படி இருக்கும்போது ஏழைகளுடைய பிரச்சனை, எளியவர்களாக வாழ்கிறவர்களுடைய பிரச்சனை உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ எளியவர்களாக வாழ்ந்தால் தான் உனக்கு எளியவர்களின் பிரச்சனை தெரியும். அப்போ எல்லாருடைய பிரச்சனையும் ஒரு ஆட்சியாளர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி வாழணும். எல்லாருடைய பிரச்சனையும் ஒரு ஆட்சியாளர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி வாழணும். இந்த மாதிரி பணக்காரராக வாழ்கிறது, ஏழையாக வாழ்கிறது, குடிசை வீட்டில் வாழ்கிறது, வாடகை வீட்டில் வாழ்கிறது அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியாளர்கள் வந்து அவங்க சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராங்க, சொகுசான பங்களாக்களில் வாழ்ந்து. அப்படி இருக்கும்போது சாதாரண மக்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு எப்படி தெரியும்? சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாடகை வீட்டில் வாழ்கிறவங்க, வீடே இல்லாமல் தெருவில் வாழ்கிறவங்க, இவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் எல்லா மக்களும் ஒரே மாதிரி வாழ்ந்துட்டா எல்லாருடைய பிரச்சனையும் ஒரு ஆட்சியாளரால் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் நான் சொல்கிறது, எல்லாருடைய வீடும் ஒரே அளவு இருக்கணும். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருடைய வீடும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரே மாதிரி இருக்கணும். அது மாதிரி வேலை நேரம் அனைத்தும் பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வேலை நேரம் இருக்கணும். அப்போ தான் அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்கிறனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பேருடைய பிரச்சனையை புரிஞ்சிக்க முடியாமல் இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, பணம் எல்லாமே இருக்குது, ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சு கொள்ள முடியாமல் அதை நம்ம தீர்க்க முடியல. அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அறியாமையில் ஆட்சியாளர்கள் மாட்டிக்கொள்வதற்கு காரணம் மக்களுடைய பிரச்சனை என்னன்னே அவங்களுக்கு தெரில. மக்களைப் போல இவர்கள் வாழவில்லை. இவர்கள் பெரிய மகாபிரபு போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு இவங்களுக்கு தெரில.